வெண்பா அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தேர்வு நோக்கில் தலைப்புகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறளின் புகழுரைகள். முதல் கேள்வி, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார். இரண்டாவது கேள்வி, அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? ஆப்ஷன் சி, ஔவையார். மூன்றாவது கேள்வி, யாமறிந்த புலவரிலேயே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என உறுதிபட கூறியவர் யார்? யாமறிந்த புலவரிலேயே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என உறுதிபட கூறியவர் யார்? மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். நான்காவது கேள்வி, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த கிறிஸ்துவ மத பரப்புரையாளர் யார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த கிறிஸ்துவ மத பரப்புரையாளர் யார்? ஆப்ஷன் சி, ஜி போப். ஐந்தாவது கேள்வி, ஆழமான அறிவும் தார்மீக பலமும் பொதிந்திருப்பது அதிசயமானது என்று திருக்குறளை வியந்து பாராட்டிய நோபல் பரிசு பெற்ற தத்துவ ஞானி யார்? ஆழமான அறிவும் தார்மீக பலமும் பொதிந்திருப்பது அதிசயமானது என்று திருக்குறளை வியந்து பாராட்டிய நோபல் பரிசு பெற்ற தத்துவ ஞானி யார்? ஐந்தாவது கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஆறாவது கேள்வி, தேனினும் இனிய தீங்குறள் என்ற திருக்குறளின் இனிமையை போற்றி பாடியவர் யார்? தேனினும் இனிய தீங்குறள் என்று திருக்குறளின் இனிமையை போற்றி பாடியவர் யார்? ஆறாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கவிமணி. ஏழாவது கேள்வி, திருக்குறளை சாதி சமய வேறுபாடுகள் இல்லாத உலக பொதுமுறை என்று உறுதிப்படுத்திய தமிழறிஞர் யார்? திருக்குறளை சாதி சமய வேறுபாடுகள் இல்லாத உலக பொதுமுறை என்று உறுதிப்படுத்திய தமிழறிஞர் யார்? ஏழாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, டாக்டர் மு வரதராசனார். எட்டாவது கேள்வி, பழமையான நாகரிகத்தின் அரிய ஒரு பகுதி இன்று மறக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் திருக்குறள் போன்ற அறநூல்களே என்று கூறிய வரலாற்று ஆய்வாளர் யார்? பழமையான நாகரிகத்தின் அரிய ஒரு பகுதி இன்று மறக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் திருக்குறள் போன்ற அறநூல்களே என்று கூறிய வரலாற்று ஆய்வாளர்கள் யார்? எட்டாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர். ஒன்பதாவது கேள்வி, உலகிலேயே மிக சிறிய வடிவத்தில் அதிகமான பொருளை உள்ளடக்கிய அறிவு புதையல் திருக்குறள் என்று போற்றிய நூலகம் எது? உலகிலேயே மிகவும் சிறிய வடிவத்தில் அதிகமான பொருளை உள்ளடக்கிய அறிவு புதையல் திருக்குறள் என்று போற்றிய நூலகம் எது? ஒன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். பத்தாவது கேள்விக்கு, உள்ளம் தெளிவிக்கும் உலக நூல் உயிரோடு கலந்த உரைக்கல் என்று திருக்குறளை புகழ்ந்த கவிஞர் யார்? உள்ளம் தெளிவிக்கும் உலக நூல் உயிரோடு கலந்த உரைக்கல் என்று திருக்குறளை புகழ்ந்த கவிஞர் யார்? பத்தாவது ஆன்சர் ஆப்ஷன் பி, கண்ணதாசன். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.